श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुक्मव्यामोगदस्सदितरान् तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्. சுவாமி ஸ்ரீ குரத்தாழ்வான் ரொம்ப ஆச்சரியமா அனுபவத்துடன் வரதராஜன் காஞ்சி வரதராஜ பெருமாளுடைய ஒவ்வொரு அவயவத்தையும் அனுபவித்து ஆழங்கால் பட்டு இழுகிறார். அதை நமக்கு கவிநயத்துடன் ரொம்ப ஆச்சரியமா அருளி செய்கிறார் இந்த ஸ்தோத்திரத்தில். அதை விட இந்த ஸ்தோத்திரத்தில் அந்த ஸ்லோகங்களின் அந்த ஆழம், அழகு, அந்த நியூவன்சஸ், அந்த கவிநயம், அது எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்க முடியறதுக்கு காரணம் ஆச்சரியமான வியாக்கியானங்கள். சுவாமி ஸ்ரீவத்சங்காச்சாருடைய ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானமும், அதே போல பழவேரி சக்கரவர்த்தி ராகவசிம்மாச்சாருடைய சுவாமியோட எளிமையான தமிழ் உரையும், டாக்டர் வி.என். வேதாந்த தேசிகன் சுவாமியோட பத உரையுடன் தெளிவுரையும் சேர்ந்து ரொம்ப அழகா அனுபவிப்பதை சேர்த்து அடியேன் யதாசக்தி யதாமதி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மியரா அதை படித்து அப்படியே ஒப்பிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அதில் நிறைய லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை லேக் ஆஃப் எபிலிட்டினால் சில பல குற்றங்கள் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். க்ஷமித்தருளி இது பகவத் அனுபவம் அப்படின்னு ஆழ்வானுடைய ஸ்ரீசுக்தியை அனுபவிப்பதற்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஏதோ ஒரு நாய் தன்னுடைய தாகத்துக்காக கங்கையை நக்கினா அதனுடைய தாகம் தணியும், ஆனால் கங்கை ஒன்றும் ஆகாது. அதுபோல தான் அடியேன். இன்னைக்கு 33வது ஸ்லோகம். அலகாலி சிகீர்ஷயா கில அத்தா சுபரி சிக்ஷயா லலாட்டப்பட்டே சுமஷி நிகிருஷி கிருதா புவௌதே வரத ஸ்யாத் அகிருதத்வதஸ்து நைவம் அகிருதத்வதஸ்து நைவம். அதுதான் அங்கே ஆச்சரியமான வார்த்தை. வியாக்கியானம் ரொம்ப அழகான வியாக்கியானம் இந்த வேர்டுக்கு. முதல்ல இந்த ஸ்லோகம் எதை பற்றி சொல்கிறது, எவ்வளவு அழகாக சொல்கிறது, எந்த கவி நயம், எவ்வளவு அழகாக ஆழ்வானது அனுபவிக்கிறார் பெருமாளுடைய ஒவ்வொரு அவயவத்தையும். இந்த ஸ்லோகத்தில் வரதனுடைய திருப்புருவத்தை தெரிவிக்கிறார். அந்த அழகான புருவங்கள், வில் போன்ற புருவம். திருக்குழற்கற்றையை போன தடவை அனுபவித்தோம். அது அஷ்டமி சந்திரன் போன்ற திருநெற்றியை அனுபவித்தோம். இதில் திருக்குழற்கற்றையை பற்றி சொல்லும் பொழுது அதுக்கு அடுத்தது திருப்புருவத்தை பற்றி சொல்லும்போது, ஹே வரதா, வரத பெருமானே, தேஜோமயமாக இருக்கு உன் திருமுக மண்டலம். அதில் அஷ்டமி சந்திரன் போன்ற, அர்த்த சந்திரன் போன்ற, பாதி சந்திரன் போன்ற திருநெற்றிக்கு கீழே திருப்புருவங்கள் என்று சேவிக்கப்படும் இரு கரும் கீற்றுக்கள் இருக்கிறது. வில் போன்ற கருமையான அந்த 2 அழகான புருவம் இருக்கிறது. அது எப்படி உண்டாயின நான் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்குறேன். ஆழ்வான் சொல்றாரு, நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறேன். அந்த 2 அழகான புருவம், கரும் புருவம், கரிய புருவம் எப்படி வந்திருக்கும்? மேபி உன் திருக்குழற்கற்றை ஒரே கருப்பு, உன்னுடைய திருக்குழற்கற்றை, உன்னுடைய கூந்தல், அந்த கேச பாசம், அது உன் திருநெற்றியில் விழுந்து அலை பாயும் போது அதை கொஞ்சம் அப்படி உன்னுடைய ஒழுங்குபடுத்துவதற்காக அதனுடைய கருமையை, இருட்டையும் மையையும் தோற்கடிக்கும் அந்த கருமையை சோதித்து பார்க்கலாம்
அப்படின்னு அந்த அவற்றிலிருந்து இரு கற்றைகளை எடுத்து திருநெற்றியில் இருபுறமும் தீற்றி பார்க்க அந்த கற்றைகளில் இருந்த கருமை சற்றும் குறையாத கருமை கொண்ட உன் திருப்புருவங்கள் ஆயிற்றோ. இப்போ உனது திருக்குழற் கற்றைகளின் கருமை பெரிதா உள்ள புருவங்களின் கருமை பெரிதான்னு சொல்ல முடியாது. புருவங்கள் இவ்வளவு கருத்திருக்க வேண்டுமானால் அது உனது கேசங்களிலிருந்தான் வந்திருக்கணும். ஆனா ஐயனே, இதை பரீட்சை செய்வார் யார்? இதை எப்படி செக் பண்றது? நீயும் இதை செய்ய போவதில்லை. ஏன்னா நீ தானாய் உண்டான ஜோதி. மற்றவர்கள் ஏதும் செயற்கையாய் உன்னிடம் செய்ய வேண்டியதும் இல்லை. ஆக நீ இப்படிலாம் இருக்கலாமோ என்று நான் நினைக்க இடம் தர வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டாய் போலும். அதனால்தான் நான் நினைக்கிறேன் போலும். இது உன் சங்கல்பம், உன் அருள் போலும் என்று அனுபவிக்கிறார் சுவாமி. இது பழவேரி சுவாமி சொன்ன வியாக்கியானம். ஹே வரதா, உன் திருக்குழற்கற்றை ஒரே கருப்பு, அதன் கருமையை சோதிக்க உரைத்து பார்த்தால் இந்த கருமை அழகு அப்படி மிளிரும் புருவ வட்டமாகிவிட்டதோ. இதை நீயேதான் உட்பிரேட்சிக்க இடம் தருகிறாய் போலும் அப்படின்னு சொன்னவர், கொள்கின்ற கோளிருளை சுகிர்ந்திட்ட கொழுஞ்சுருளின் உள்கொண்ட நீல நன்னூல் தழைகால் அன்று மாயன் சூழல்னு நம்மாழ்வார் பாசுரத்தில் 7ஆம் பத்து 7ஆம் பதிகம் 9வது பாசுரத்தில் அது பொருத்தம், அதாவது இப்படி உட்பிரேட்சை செய்து உடனே இல்லை, பொருத்தம் இல்லை என்ற ரீதி ஆழ்வார் பாசுரத்தில் வருது. அதையே இங்கே எடுக்கிறார் ஆழ்வான், கூறத்தாழ்வான். அதாவது ஸ்ரீவத் சங்காச்சாரியுடைய அனுபவம் ரொம்ப ஆச்சரியமானது. வரதா, அருளாள பெருமானே, அலகாலி சிகீர்ஷயா, திருக்குழற்கற்றைகளின் வரிசையை நன்கு அமைக்க எண்ணி, அந்த திருக்குழற்கற்றைகள் வரிசையா அதை கலையாம இருக்கிறதுக்காக அமைக்க எண்ணி, ஆத்தா எம்பெருமானால் கை கொள்ளப்பட்டதாய், கில ஆத்தா அலகாலி சிகீர்ஷயா ஆத்தா எம்பெருமானால் கை கொள்ளப்பட்டதாய், சுபரிசிக்ஷயா அந்த மசியின் அந்த மையின் கருமை நன்றாக இருக்கிறதோ என்ற ஆராயும் விருப்பத்தால் லலாட்டப்பட்டே திருநெற்றிக்கட்டில் நிகஷீகிருதா உரைத்து பார்க்கப்பட்ட சுமகி நல்ல மையானது தே புருவௌ தேவரீருடைய திருப்புருவங்கள் ஆக ஆசியாத்கில ஆனது போல இப்படி எண்ணலாமாயினும் இப்படி எண்ணலாமாயிருந்தாலும் அகிருதத்வதா தேவரின் திருமேனி ஒருவராலும் செய்யப்படாதது. அது தாமே தோன்றியது, ஸ்வயம் வியக்தம். அதனால் ஏவம் நஸ்யாத், இப்படி நிச்சயமா இருக்கவே முடியாது. ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக சுவாமி அனுபவித்து அதை சொல்கிறார் ஆழ்வான். அதுக்கு வியாக்கியானத்தை படித்த உடனே நமக்கு இதனுடைய அனுபவம் நல்லா அதில் ஆழமாக அதில் அமிழ முடியும். புருவ வர்ணனம், தேவாதிராஜனின் சிறிது கருத்த பலகை போன்ற திருநெற்றியில் 2 புறமும் கருத்த வளைந்த வில் போன்ற 2 கோடுகளை ஒத்த திருப்புருவங்கள் சேவையாகிறது. இவை ஆழ்வான் உட்பிரேட்சித்து அதை ஆழ்வான் ஆழ்வான் இது எதனால வந்ததுன்னு சொல்லிட்டு அதை தாமே மறுக்கிறார். கிரீடா தூளிகையா ஸ்வஸ்மின் கிருபாரி சதயா ஸ்வயம் ஏகோ விஸ்வமிதம் சித்திரம் விபு ஸ்ரீமான் அஜீஜனத் என்றபடி பெருமாளே ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து பிரம்மனது யாக குண்டத்தில் தோன்றி சேவை சாதிப்பதற்காக அவர் பிரம்மன் யாகம் பண்ணுறான், அதில் நம்ம வரணும் அப்படின்னு ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து இந்த யாகத்தில் வருவதற்காக ஒரு உருவத்தை முதல்ல உண்டு பண்ணினாராம் பெருமாளே. எந்த மாதிரி உருவத்தில் வரணும் அப்படின்னு அவர் வரைஞ்சி பார்த்துருக்கார். அப்போ ஒவ்வொரு அவயவமாய் ஒவ்வொரு பார்ட்டாய் வரைகிறார். அப்படி சித்திரம் வரைய முற்பட்ட போது குழலை அமைக்கணும். முகத்தெல்லாம் வரைஞ்சாச்சு, கண்ணு வரைஞ்சாச்சு, மூக்கு வரைஞ்சாச்சு, உதடு வரைஞ்சாச்சு, திருமுகம் வரைஞ்சாச்சு. இப்போ திருக்குழற்கற்றையை வரையணும், அதாவது அந்த கூந்தல் கருங்கூந்தலை வரையணும். அப்போ வரையும் போது அதனுடைய கருமை எப்படி இருக்குன்னு அந்த மையை செக் பண்ணணும், இல்லை பரீட்சை பண்ணணும். இந்த கருமை கருப்பாக வருதா, இல்லை கொஞ்சம் பிளாண்டு கலராக வந்துட போகிறதே, இல்லை கொஞ்சம் ப்ளூயிஷாக வந்துட போகிறதே அப்படின்னு செக் பண்ணுறார். அந்த மை அந்த
என்ன சொல்றது, தூளிகை, அந்த தூளிகையை அப்படி அதை செக் பண்றதுக்காக வரைந்த 2 கோடுகள் தான் இரு புருவங்களாய் அமைந்தது என்று ஆழ்வான் அந்த நெற்றி பலகையில், அந்த லலாட்ட பலகையில் நெற்றியில் அப்படி 2 கோடா வரைஞ்சார். கருப்பா இருக்கு, நன்னா இருக்கு, அழகா இருக்கு அப்படின்னு அந்த புருவத்தை வரைஞ்சிட்டு அப்புறம் குழற்கற்றையை வரைகிறார். அப்படின்னு ஆழ்வான் முதல்ல அனுபவிக்கிறார். அதுக்கு உடனே அவரே எம்பெருமான் திருமேனியோ அப்ராகிருத்தமானது, அது அவனால் கூட உண்டு பண்ணப்பட்டது இல்லையே, ஸ்வயம் வியக்தம் இல்லையா அப்படின்னு நினைவுக்கு வந்துட்டு அவருக்கு. நித்யாலிங்கா ஸ்வபாவ சம்சித்தி என்று வேதமே கூறியபடி நித்தியமான ஒரு காரணத்தால் அமைந்தது அல்லாத, ஒரு காரணத்தால் அமைந்தது அல்லாத, ஒரு காரணத்தால் வந்ததில்லை. இது நித்தியமானது, இயற்கையானது, ஸ்வயம் வியக்தம், திவ்யாத்மஸ்வரூபத்தை போலே சித்தமான திவ்யமங்கள விக்கிரகமத்தை போய் நான் இப்படி கூறிவிட்டேனே என்று பதறி போய் அகிருத்தத்வதா அப்படிங்கிறார். அகிருத்தத்வதஸ்து நைவம் ந ஏவம். அகிருத்தத்வதா அப்படின்னா தேவரீர் திருமேனி ஒருவராலும் செய்யப்படாதது இல்லையா, தாமே தோன்றினபடியால் ஏவம் ந ஸ்யாத், இவ்வாறு இருக்க முடியாது என்று அவரே மறுமாற்றம் அருளினார். இல்லை நான் தெரியாம சொல்லிட்டேன், இது ஸ்வயம் வியக்தம், தானே வந்தது, அது எப்படி நான் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். பிரம்மன் செய்த அயமேத வேள்வியில் பேரருளாளன் தோன்றியதாய் புராணம் இருந்தாலும் காஞ்சி க்ஷேத்திரத்தில் எம்பெருமான் ஸ்வயம் வியக்தராய் தாமே உகந்து நித்தியவாசம் செய்பவராய் என்றும் உள்ளார் என்பதை சுவாமி தேசிகனும் இந்த அகிருத்தத்வதா என்பதற்கு உரை போல ஸ்லோகம் அருளிச்சிருக்கிறார். ஏகம் வேகவதி மத்தியே ஹஸ்திசைலே ந திருஷ்யேதே உபாய பலபாவேன ஸ்வயம் வியக்தம் பரம் மகா என்கிறார். எப்பவுமே உகந்து அங்கு நித்தியவாசம் செய்கிறார் காஞ்சியில. நடாதூர் அம்மாளும் தாம் அருளி செய்த ஸ்தோத்திரத்தின் முடிவில் ஸ்ரீரங்கம் கரிசைலம் அஞ்சனகிரிம் தாத்ரிம் சிம்மாச்சலி ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமம் ச பதரி நாராயணம் நைமிஷம் ஸ்ரீமத் துவாரவதி பிரயாக மதுரா அயோத்தியா கயா புஷ்கரம் ஷாலகிராமகிரிம் நிஷேவ்ய ரமதே ராமானுஜோயம் முனிஹி அப்படின்னு ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரங்களை அருளிய அந்த வரிசையில் ஸ்ரீ காஞ்சி க்ஷேத்திரத்தை எடுத்து காண்கிறார் நம்மாள், ஸ்ரீ நடாதூர் அம்மாள். இந்த ஸ்லோகம் ஸ்ரீ நடாதூர் அம்மாளுடையது என்ற 6000படி குரு பரம்பரையில் தெரிவிக்கிறது. இருந்தாலும் ஸ்ரீ பராசர பட்டருடையது என்று தற்காலத்தில் இது அச்சிடப்படுகிறது. ஸ்ரீவத்சங்காச்சா சொல்றார், 2 படியினாலும் நமக்கு விரோதம் இல்லை. நடாதூர் அம்மாளாயிருந்தாலும் சந்தோஷம், பராசர பட்டருடையாயிருந்தாலும் நமக்கு விரோதம் இல்லை. நான் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். இப்படி யுகங்கள் தோறும் தேவப்பெருமாள் ஒவ்வொருவரை அனுகிரகிக்க பிராதுர்பாவமானதை ஸ்ரீ சுவாமி தேசிகன் ஆதி யுகத்தையன் கண்டிட நின்ற அருள்வரதர் காதலுயர்த்த களிற்றை திரேதையில் காத்தளித்து வாதுயர் தேவ குருவுக்கு இறங்கி துவாபரத்தில் ஜோதி அனந்தன் கலியில் தொழுதழ நின்றனரே என்று ஸ்ரீ ஹஸ்திகிரி மகாத்மியத்தில் 26வது ஸ்லோகத்தில் அருளி செய்கிறார். ஆக நிலையான திருமேனி தேப்பெருமாளுடையது, தேவப்பிரானது. எம்பெருமானின் திருமேனியை பிராகிருதமானதாக எண்ணுவது அசஹ்யாபச்சாரம் என பிரமாணம் கூறுவானபடியால் அகிருத்தத்வதகாத்து நைவம் என ஆழ்வான் நம்மை சிட்சித்து அருளுகிறார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இது. அடியேன் ஆழ்வான் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. தன்யோஸ்மே.